ஹலோ மக்களே, இன்றைக்கி நைட்டு டின்னர், அதாவது எக் ரோல். சப்பாத்தியில் முட்டை போட்டு எக் ரோல், சிக்கன் ரோல் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி எக் ரோல், அதாவது வந்து சப்பாத்தியில் சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து சப்பாத்தி ரொட்டியில் வந்து முட்டை போட்டு, இந்த பக்கம் முட்டை இருக்குது. இதில் வந்து இந்த எக் ரோல் இதுக்கு பேர். அப்படியே சுருட்டி மடித்தா எக் ரோல் இதுக்கு பேர். இதிலே வந்து சிக்கன் சப்பாத்தியில் வந்து சிக்கன் மடித்து சுற்றி ரோல் பண்ணால் அது வந்து சிக்கன் ரோல். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தியில் முட்டை போட்டு உடச்சி அதில் மேலே ஆம்லேட்டுக்கு என்னென்ன மசாலாலாம் போடுவோம் அது மாதிரி போட்டு சப்பாத்தி அது மேலே வச்சு அப்படியே பரட்டி எடுங்க, வேக வச்சு 2 பக்கமும். ஸோ அதில் உள்ளே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ வெஜிடபிள் மசாலா அதை ஆட் பண்ணிவிட்டு மைனஸ்க்கு தேவையான வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கிரேவி வச்சுக்கலாம். எனக்கு மைனஸ் தேவையில்லை, ஸோ அதனால் நான் வந்து கிரேவி ஊற்றி சாப்பிட்றேன். இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள் ஸ்பைசி மசாலா ஏதாவது பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் அந்த எக் ரோல்லையே வந்து ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே, வீட்டில் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி எக் ரோல் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து எக் ரோல். ஓகே கைஸ், சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 2 சப்பாத்தியில் தான் 2 முட்டை போட்டு ஒவ்வொரு சப்பாத்திக்கு ஒவ்வொரு முட்டை போட்டு எக் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அதிகமாக மசாலா இதெல்லாம் தேவையில்லை, அதனால் மைனஸு தேவையில்லை, அதனால் சிக்கன் கிரேவி வச்சு இதை சாப்பிட்றேன் தொட்டுட்டு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பாய்.